நாவல்ஸ் பேஸ் பண்ணி இது வரைக்கும் நிறைய மூவிஸ் எடுக்கப்பட்டிருக்கு. ஒரு நாவல் மூவியா வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுட்டா அப்புறம் எதுக்கு அந்த நாவலை படிக்கணும், ஸ்ட்ரெயிட்டா அந்த மூவியவே போய் பார்த்துடலாமே அப்படின்னு உங்களில் சில பேர் நினைக்கலாம். ஆனா நாவலை படிச்சுட்டு அந்த கதையை அப்படியே மூவியா போய் பார்க்கறதுல ஒரு தனி கிக் இருக்கு. பொன்னியின் செல்வன் ரிலீஸ் ஆனப்போ நாவலை படிக்காதவங்கள விட படிச்சவங்க தான் எவ்வளவு எக்ஸைட்டடா ரொம்ப காத்திருந்தாங்கன்றது மறுக்க முடியாத உண்மை. இந்தியன் நாவல் ஒன்று த பிரஸ்டீஜியஸ் பூக்கர் பிரைஸ் அவார்ட் வின் பண்ணியிருக்கு. பின்னாடி அதை பிரியங்கா சோப்ரா கோ ப்ரொடியூஸ் பண்ணி ஆக்ட் பண்ணி ஒரு மூவியா வெளிவந்திருக்கு. அந்த நாவல் அண்ட் மூவி பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். Folks, welcome to Fiction Graph. இது ஒரு நாவல் ரிவ்யூ போர்ட்டல், a small attempt to trigger your reading habit. The White Tiger, written by அரவிந்த் அடிகா. இந்த நாவல் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளா என்னோட விஷ்லிஸ்ட்ல இருக்கு. ஆனா நான் படிக்காம தான் வச்சிருந்தேன். காரணம் என்னன்னா, இதோட ஒன்லைன் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, நார்த் இந்தியால ஒரு ஏழை குடும்பத்துல, ஒரு கிராமத்துல, ஒடுக்கப்பட்ட சமூகத்துல பிறந்த ஒரு பையன் பின்னாடி எப்படி வளர்ந்து பெரிய ஒரு ஆண்டர்பிரினர் ஆகிறான், பணக்காரன் ஆகிறான் அப்படிங்கிறது தான் கதை. இந்த ஒன்லைனர் கேட்டிங்கன்னா, இது நிறைய புக்ஸ் வந்துருச்சு, நிறைய படங்களும் வந்துருச்சு. நம்ம இதை ரொம்ப நிறைய எக்ஸ்டென்சிவா ரிசர்ச் பண்ணியாச்சு. அதனால எனக்கு இனிஷியலா எந்த இன்ட்ரெஸ்டும் வரல. ஆனா பின்னாடி இந்த நாவல் பூக்கர் பிரைஸ் அவார்ட் வின் பண்ணிருக்கு அப்படின்னு தெரிய வந்தது. அட் சேம் டைம் இது ஒரு மூவியா எடுத்திருக்காங்க அப்படின்லாம் தெரிய வந்தது. ஓகே, அப்படின்னா இந்த நாவல்ல there is something in this novel அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன், படிக்க ஆரம்பிச்சேன். மூவியை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த நாவல் படிக்கிறதுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இந்த நாவல் படிக்கிறதுக்கு எவ்வளோ ஃபாஸ்டாகவும் எவ்வளோ இன்ட்ரெஸ்டாகவும் இருந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலோட ஸ்பெஷல் ஃபீச்சர் நாவல் பேஸ் கிராஃப் மூலமா பார்க்கலாம். லெட்ஸ் கோ. இந்த நாவல்ல மொத்தம் 292 பேஜஸ். அதை 2 ஹாஃபா பிரிப்போமே. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா இந்த கதை செம ஃபாஸ்டா போகுது, பேஜ் டர்னரா இருக்கு. செகண்ட் ஹாஃபோட ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகி ஒரு ஆவரேஜ் ரீட் மாதிரி போகுது. பட் ஆனா போக போக அப்படியே பிக்கப் எடுத்து மறுபடியும் பேஜ் டர்னரா மாறிடுது. கடைசியில வர 50 பேஜஸ்ல சொல்லப்படுற சில இன்சிடென்ட்ஸ், அப்புறமா சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் எனக்கு டிஸ்டர்பிங்கா தான் இருந்தது. ஆனா இது எல்லாருக்குமே டிஸ்டர்பிங்கா இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. சில பேர் இந்த மாதிரி கரப்ஷன்லாம் இந்தியால அங்கங்க நடக்கிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆனா எனக்கு இந்த நாவலை படிச்சு முடிக்கும் போது ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா தான் இருந்தது. 2021ல இந்த நாவல் மூவியா எடுக்கப்படுது. மெயினான ஆக்டர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா பிரியங்கா சோப்ரா, ஆதர்ஷ் கௌரவ். மூவி எப்படி இருந்தது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எஸ், the movie is really good and it does justice to the novel. ரொம்ப பெரிய மாற்றங்கள், சேஞ்சஸ்லாம் எதுவும் பண்ணல. கிட்டத்தட்ட நாவல்ல சொல்லப்பட்ட சீன்ஸ் அண்ட் கருத்துக்கள் தான் அப்படியே மூவிலுமே ரெஃப்ளெக்ட் ஆயிருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் பிரியங்கா சோப்ரா இஸ் அ கிரேட் ஆக்ட்ரஸ், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆதர்ஷ் கௌரவ், ஐ எம் சேயிங் தட் he really has a bright future. அவர் இந்த மாதிரி ஒயிட் டைகர் மாதிரி கரெக்டான ரோல்ஸ் அண்ட் கரெக்டான மூவிஸ்லாம் செலக்ட் பண்ணி நடிச்சார்னா இஸ் கோயிங் டு பி a big phenomenon. எப்பவுமே ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகும் இந்த மாதிரி நாவல் பேஸ்ட் மூவிஸ் எல்லாத்துக்குமே. என்னன்னா, நாவல் நல்லா இருந்ததா இல்ல மூவி நல்லா இருந்ததா அப்படின்ட்டு. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நாவல் பேஸ்ட் மூவிஸ் எல்லாத்துக்குமே நாவல் தான் நல்லா இருந்தது அப்படின்ற மாதிரி தான் ரிசல்ட் சொல்லுவாங்க. இந்த ஒயிட் டைகருக்கு இப்ப நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா நானும் அதே தான் சொல்ல போறேன். அது ஒரு டிஃபரன்ஸ் இல்லை. நாவல் இட் வாஸ் ரியலி ஒன் ஸ்டெப் அஹெட் தேன் த மூவி. ரீசன் என்னன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாவல்ல பாத்தீங்கன்னா லாஸ்ட் அந்த 50 பேஜஸ் படிக்கும் போது சில டிஸ்டர்பிங்கான சில சீன்ஸ், சில கருத்துக்கள்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருந்தது. ஸோ படிச்சு முடிச்சோடனே அதோட இம்பாக்ட் கொஞ்சம் பெருசா இருந்தது. ஆனா மூவிஸ்ல த சேம் சீன்ஸ் வருது, த சேம் அந்த கருத்துக்கள்லாம் சொல்றாங்க. ஆனா அது ரொம்ப டிஸ்டர்பிங்காலாம் அவங்க சொல்லல. அவங்க எல்லாம் அப்படியே அதை சொல்லிட்டு அப்படியே கடந்து அப்படியே போய்கிட்டே இருக்காங்க. ஸோ நாவல் படிக்கும் போது இருந்த இம்பாக்டோட மூவி பார்த்து முடிச்சோடனே இருந்த இம்பாக்ட் ரொம்ப கம்மியா இருந்தது. பட் ஸ்டில் த மூவி இஸ் குட், இஸ் ரியலி குட். ஸோ நீங்க நாவலை வாங்கி படிக்கணும்னா படிங்க, இல்ல மூவியை நீங்க பார்க்கணும்னாலும் பாருங்க, இல்ல நாவலை படிச்சுட்டு மூவி பார்க்கணும்னாலும் பாருங்க. யூ டெஃபினெட்லி won't get disappointed. Okay folks, we have come to the end of the video. I'll see you in another video with another graph. Until then, peace.